திரையுலகத்துல எல்லா படங்கள்லயும் வந்து அந்த இந்த நாங்க பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு, ஒவ்வொரு படத்துக்குள்ள பேசக்கூடிய அந்த மாடுலேஷன்லாம் இப்போ ஹீரோயினிக்கெல்லாம் பேச வச்சுட்டாங்க. ஏய் மாப்பு என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்குறது. ஆமா. இப்போ ஒரு படம் கூட பார்த்தேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தர்னே என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே லேசாக தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும்போது திருப்பி ஒன்று சேரும்போது உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா? ஓகே நம்ம மட்டும் பயங்கரமா சூப்பரா ஒரு அவுட்புட் கொடுக்கணும்னு ஏதாவது எதுக்கு இந்த கரெக்டான ஜாட்டான மூடி ரெண்டும் சேரும்போது எதுக்கு ப்ரெஷர் வரணும்? இல்லை அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது. அது வந்து சந்தோஷமான விஷயம், பொறுப்புன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நானும் வடிவேலு காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் சீன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இப்போ கிரியில பார்த்தா அந்த இது ஒரே ஷாட்லாம் சொல்லுவார், முட்டுச்சந்து போய் மாலு விடிய அடிச்சாங்க, எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு வரும், அது ஒரு சிங்கிள் ஷாட். அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும், அது போன மாதம், நான் சொல்கிறது இந்த மாதம். அந்த மாதிரி இந்த ஐகானிக்காக சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும். ஸோ கேங்கர்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒன்று வைக்கணும். ஸோ என்னன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும், ரிப்பிட்டேஷனும் ஆகக்கூடாது. அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அந்த சீன் படத்தில் பாருங்க, அவ்வளோ ரசிப்பு படத்தில் படத்தில் பார்க்கணும்.